அம்னோவிலிருந்து வெளியேறி பிகேஆர் கட்சியில் இணைவதாக அமைச்சர் தெங்கு ரதஸ்ரீ சப்ருல் அப்துல் அசீஸ் கடந்த மே மாதம் அறிவித்ததை அடுத்து அம்னோ தலைமைக்கும் பிகேஆர் தலைமைக்கும் ஏற்பட்ட கருத்து மோதலுக்கு பின்னர் தற்போது தெங்கு ரதஸ்ரீ சப்ருல் அப்துல் அசீஸ் வகித்து வந்த அம்னோ பதவியில் இருந்து அதிகாரப்பூர்வமாக நீக்கப்பட்டிருப்பதாகவும் கோத்தா ராஜா அம்னோ தொகுதி தலைவராக ரவுஃப் முக்தார் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் ஸ்லாங்கூர் அம்னோ தலைவர் லத்தோ மேகாட் ஜுல்கர்னைன் ஒமார்டின் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். தெங்கு டத்தஸ்ரீ ஜப்ருல் அப்துல் அசீஸ் கடந்த மே மாதம் அம்னோவில் இருந்து விலகியதிலிருந்து கோத்தா ராஜா அம்னோ தலைவர் நியமனம் குறித்து அம்னோ தலைமையிடம் விவாதித்து வந்ததாகவும் இனி தெங்கு டத்தஸ்ரீ ஜப்ருல் அப்துல் அசீஸ் தேவையில்லை எனும் முடிவை அம்னோ தலைமை எடுத்த பின்னரே உடனடியாக கோத்தா ராஜா அம்னோ தலைவராக ரவூப் முக்தார் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் லத்தோ மேகாட் சுல்கர்னைன் ஒமாடின் தெரிவித்தார். கெரீக் விபத்தில் சிக்கிய பேருந்து ஓட்டுநர் அந்த விபத்து குறித்து பகிரங்கமாக எந்த அறிக்கையையும் வெளியிடக்கூடாது என்று போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். 15 மாணவர்கள் பலியான அந்த விபத்து பற்றி புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் அச்சம்பவம் குறித்து பேருந்து ஓட்டுநர் பகிரங்கமாக அறிக்கை வெளியிடுவது புலன் விசாரணைக்கு இடையூறு ஏற்படுத்தும் என்று பேரா போலீஸ் தலைவர் டத்தோ நூர் ஹிஷாம் நூருடின் குறிப்பிட்டுள்ளார். தம்மிடமிருந்து அதிகாரப்பூர்வமான முறையில் வாக்குமூலம் பதிவு செய்யப்படும் வரையில் சம்பந்தப்பட்ட பேருந்து ஓட்டுநர் அது பற்றி வெளிப்படையாக பேசக்கூடாது என்றும் இது பல தரப்புகள் சம்பந்தப்பட்ட மிக உணர்ச்சிகரமான விவகாரம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முறையாக பணிகள் அனைத்தும் முடிவடையும் வரையில் அவர் காத்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். கெரீக் பேருந்து விபத்தில் சம்பந்தப்பட்ட பேருந்து உரிமையாளரின் வாகன பெர்மிட்டை போக்குவரத்து அமைச்சு உடனடியாக ரத்து செய்துள்ளது என்று போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனிலோ தெரிவித்துள்ளார். கெடாவைச் சேர்ந்தவரான அப்பேருந்தின் உரிமையாளர் தமது வாகனத்தை கிளம்பானைச் சேர்ந்த ஒருவருக்கு மாதத்திற்கு 500 வெள்ளிக்கு வாடகைக்கு விட்டுள்ளார். பூர்வாங்க விசாரணையில் இந்த விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டதால் அந்த பேருந்தின் வாகன பெர்மிட் மீட்டுக் கொள்ளப்பட்டது என்று அவர் தெரிவித்தார். பேருந்தின் உரிமையாளர் வாகன பெர்மிட் விதிமுறைகளை மீறி இருக்கிறார் என்றும் அந்தோனிலோ குறிப்பிட்டார். ஜிபிஎஸ் எனப்படும் தடங்காட்டி தரவு அறிக்கையை அதிகாரிகள் கேட்டிருந்தனர். ஆனால் அதனை வழங்க பேருந்தின் உரிமையாளரால் முடியவில்லை. அந்த சாதனம் செயல் இழந்திருந்ததே இதற்கு காரணம் என்று அந்தோனிலோ கூறினார். 2 முக்கிய நிபந்தனைகளையும் பேருந்து நடத்துனர் நிறைவேற்றவில்லை என்பதால் அவரின் வசமிருக்கும் வாகன பெர்மிட்டுகள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என்றும் மேல்முறையீடு செய்யப்பட்டாலும் அது பரிசீலிக்கப்படாது என்றும் அவர் கூறினார். தனியார் சுகாதார கவனிப்பு சேவைகளை பெறக்கூடிய மலேசியர் அல்லாதவர்களுக்கு 6 விழுக்காடு விற்பனை மற்றும் சேவை வரி திட்டத்தை அமலாக்கம் செய்வதை ஒத்திவைக்கும்படி நிதி அமைச்சை தனியார் மருத்துவமனைகள் வலியுறுத்தியுள்ளன. இத்திட்டம் ஜூலை 1ஆம் தேதி நடப்புக்கு வரவுள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை அமல்படுத்த போதுமான கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்றும் தனியார் மருத்துவமனைகள் நிர்வாக முறையையும் கட்டண முறையையும் தகவமைத்துக் கொள்வதற்கும் விதிமுறைகளை பின்பற்றி நடக்க செய்வதற்கும் போதுமான கால அவகாசம் தேவைப்படுகிறது என்று மலேசிய தனியார் மருத்துவமனைகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. விரிவாக்கம் செய்யப்படவிருக்கும் விற்பனை மற்றும் சேவை வரி திட்டத்தின் கீழ் பல பொருட்களுக்கு 5 விழுக்காடு விற்பனை வரி விதிக்கப்பட உள்ளது. ஆனால் இறக்குமதி செய்யப்படும் அடிப்படை உணவுப் பொருட்களுக்கும் உள்நாட்டில் விளையும் பழங்களுக்கும் அந்த வரி விதிக்கப்படாது என்று நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. அரிசி, கோதுமை, சீனி, உப்பு, இறைச்சி போன்ற இறக்குமதி செய்யப்படும் குறிப்பிட்ட சில அடிப்படை உணவு வகைகள் அத்தியாவசிய பொருட்கள் என கருதப்படுவதால் அவற்றுக்கு வரி விதிப்பிலிருந்து விலக்களிக்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டில் தயாரிக்கப்படும் மற்றும் இறக்குமதி செய்யப்படும் சமையலுக்கான செம்பனை எண்ணெய்க்கும் வரியிலிருந்து விலக்களிக்கப்படுவதாக நிதி அமைச்சரின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். சுத்திகரிக்கப்படாத சீனிக்கு 5 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அத்தியாவசியமற்ற பொருட்களுக்கு 5 முதல் 10 விழுக்காடு வரை விற்பனை வரி விதிக்கப்படும் என்றும் கடந்த திங்கட்கிழமை நிதி அமைச்சு அறிவித்திருந்தது. இது ஜூலை 1ஆம் தேதி முதல் நடப்புக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் வாடகை, குத்தகை, கட்டுமானம், நிதிச் சேவைகள், தனியார் சுகாதார கவனிப்பு மற்றும் கல்வி போன்ற துறைகளுக்கும் சேவை வரி விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் 2ஆம் நிலை நிதியமைச்சர் அமீர் ஹம்சா அசீசான் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மாதம் ஜலான் சிக்கூஸ், சுங்கை லம்பாம், தெலுக் இந்தான் பகுதியில் 8 எஃப்ஆர்யூ அதிகாரிகள் விபத்தில் சிக்கி மரணமடைந்த விவகாரம் தொடர்பாக அதன் முதற்கட்ட அறிக்கை இன்று வெளியிடப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனிலோ தெரிவித்துள்ளார்.
இந்த முதற்கட்ட அறிக்கையை மலேசிய போக்குவரத்து அமைச்சின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் பொதுமக்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று அவர் கூறினார். இந்த விபத்து தொடர்பான தரவுகளை அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த அறிக்கை பொது வெளியில் வெளியிடப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.